ஹாய், ஹலோ, வணக்கம். சாக் டிவி நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன விதமான கதை இன்னைக்கு நீ கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கதைன்னு சொல்கிறத விட கதையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கேன். அது என்ன கதையை பற்றி சொல்ல போகிறேன்? ஏற்கனவே தான் சொல்லிட்டியே ஒரு தடவை. கதை படிக்கிறது, ஃபேரி டெய்ல்ஸ் படிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே தான் எனக்கு கதைகள், நான் கதைகளோடு தான் வளர்ந்தேன். கதைகள் நிறைய கேட்பேன். நிறைய பாட்டிக்கு கசினோட கசினு, அம்மா, அப்பா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் கசின்ஸ் எல்லாத்துலேருந்து கதை கேட்டு தான் நான் வளர்ந்தேன் சின்ன வயசில். அதனால் நிறைய கதை புக்குகள் படிக்கிறது, கதை சொல்கிறது, கிளாஸ்லேயும் போய் பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் கதையை விவரித்து சொல்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கதைகளோட தான் நான் சின்ன வயசுலேயே வளர்ந்தேன். ஸோ அதனால தான் கதைகளை நான் இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். இப்போ இது ஒரு என்ன சொல்கிறது, கதைகள் படிக்கிறதோ இல்லை கதைகளை சொல்கிறதோ கேட்குறதோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு வருத்தம் இருக்குது. குழந்தைங்க அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், ஒரு தனி குடித்தனமாக இருந்தால், கசின்ஸ்லாம் நிறைய இல்லை. இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு குழந்த 2 குழந்த தான் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம இருந்த காலம் வேறு, இப்போ குழந்தைங்கள் வளர்கிற இந்த காலகட்டம் வேறு. நம்ம யாரையுமே இதை குறை சொல்ல முடியாது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு அந்த முதல்ல இந்த சேனலை ஆரம்பித்ததே நான் குழந்தைங்களுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போவும் அதுதான் என்னுடைய மெயின் ஆசை. குழந்தைங்க கதைகளை உணரணும், கதைகளை படிக்கணும், அவங்களுக்கு அதோட சந்தோஷம், அது கொடுக்குற சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைக்கிறேன். குழந்தைங்க அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் அதை எப்படி சொல்கிறது அப்பா அம்மா கிட்ட, அந்த பிளான் பின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு விஷயத்தை நான் இப்படி தான் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன், அது நான் நினச்சபடி நடக்கலை. அப்போது வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் பி, நான் வேறு என்ன பண்ணணும், அதாவது திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது கொஞ்சம் மாற்று சிந்தனை, மாற்று வழி என்ன அப்படின்னு சிந்திக்கணும் இல்லையா. அது குழந்தைங்களுக்கு அந்த ஒரு திறமை வளரணும். அது சின்ன வயசுலேருந்தே வளரணும். அண்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்களுடைய உள்ள உணர்வுகள் என்ன, அவங்க நினைக்கிறாங்க என்ன, அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்க யாருக்கிட்டையாவது சொல்லணும். ஒன்று டீச்சர்ஸ்கிட்டையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்லது அப்பா அம்மாக்கிட்டேயோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வளரும் கதைகள் கேட்குறது மூலமாக. ப்ளஸ் கதைகள் சொல்கிறது மூலமாகவும் இதெல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னு நான் நிறைய விஷயங்களை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே நடந்தது. சின்ன விஷயந்தான். பட்டு பத்திரிகைகளில் எழுதுவாங்கள்ல டீச்சர்ஸோ அல்லது ஒரு ஸ்டோரி டெல்லர்ஸோ, அவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஸ்டோரி டெல்லர்ஸ் பேர். பட் அவங்க அனுபவத்தில் அவங்க கேட்டது தான் இது. அதை குழந்தைங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு ஸ்டோரி டெல்லர் அவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க ஸ்டோரி போய் அவங்க கதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களையும் அவங்க ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்களாம். அதாவது கதை குழந்தைங்க சொல்லணும். அவங்களுக்கு அந்த கூச்சம் போகும். இந்த முன்னாடி இந்த 10 பேருக்கு முன்னாடி நிற்கிறது, பேசுகிறது, அந்த படபடப்பு, ஸ்டேஜ் ஃபியரு, அதெல்லாம் போகும். ப்ளஸ் அந்த ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற கதைனா சும்மா ஃப்ளாட்டாக சொல்ல முடியாது இல்லையா. உணர்ச்சிகளை ஏற்ற இறக்கமாக வெளிப்படுத்துறது, அந்த மாதிரியான உடல் மொழி மாறுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ட்ரெயின் ஆகும்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் அவங்களுடைய இந்த ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸில் குழந்தைங்களையும் அவங்க ஊக்கப்படுத்துவாங்க. நீங்கள் முன்னாடி எதாவதுக்கு சொல்லுங்கள், ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி தான் ஒரு குழந்தை சொல்லியிருக்குது. நிஜமாக நடந்தது. ஒரு குழந்தை சொல்லியிருக்கான், ஒரு ஊரில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதில் ஒரு ஃப்ளாட்டு, அதில் ஒரு குட்டி சிங்கம், அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுச்சாமா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அதுவே சாவியை வச்சு திறந்து கதவை பூட்டிட்டு உள்ளே இருந்துச்சு. அதுக்கு அம்மா சிங்கமும் அப்பா சிங்கமும் வேலைக்கு போயிட்டாங்களாம். அதனால் அது டிவியில் கார்ட்டூன் பார்த்துட்டு அது பாட்டுக்கு பசித்த உடனே டிவி பார்த்துட்டு இருந்தது என்ன பண்ணுச்சுன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி
பீஸா வாங்கி சாப்பிட்ருச்சான். ஹோம்ஒர்க்கு தெரிஞ்ச ஹோம்ஒர்க்கு அதுவே பண்ணிடுச்சான். அதுக்கப்புறம் தூங்கிடுச்சான். ஒரு ராத்திரி ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா சிங்கமும் அப்பா சிங்கமும் வந்தாங்களாம். இதுதான் அந்த குட்டி சிங்கத்தோட டெய்லி ரொட்டீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிச்சான். இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த குழந்தை கேட்ட கதைகளில் வந்து சிங்கம், புலி, மாடு, பூனை, நாய் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தை அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தின கதைன்றது வந்து சிங்கம் அப்படின்றது வந்து ஒரு உருவகம் தானே ஒழிய, அது சொன்னது வந்து அதோட வாழ்க்கையை தான் அது சொல்லியிருக்கு. தான் வந்து ஒரு பெரிய சிட்டியில் அம்மா அப்பா 2 பேரும் வேலை பார்க்குற ஒரு குடும்பத்தில் பிறந்து தனி குடித்தனமாக இருக்காங்க அவங்க. அதுக்கு வந்து கம்பெனிக்கு யாருமே இல்லை. தனியாக தான் அந்த குழந்த வருது, தனியாக தான் இருக்குது. சாயங்காலம் ராத்திரி 6 வரைக்கும் சாயங்காலத்துலேருந்து அம்மா அப்பா வர்றதுக்கு லேட் ஆகுது. அதுவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குது. அப்படின்னு அதோட வாழ்க்கை, அதோட தனிமை அதுக்கு வந்து சொல்ல தெரியல. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து லேட்டாக தான் வராங்க, நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து தனிமையோட கொடுமையை வந்து அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. ஆனால் அது எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக அதோட அந்த உணர்ச்சிகளை வந்து புது விதமாக ஒரு சிங்கத்தோட கதை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அதுதானே கதை சொல்கிறதுன்றது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஷன். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத வந்து அந்த குழந்தை அழகாக சொல்லியிருக்கு இல்லையா? இது ஒரு உதாரணம். இன்னொரு கதை வந்து தெரியும் இல்லையா? ஒரு டீச்சர் அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக என்னமோ யூகேஜி அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க தான். அவங்களுக்கு வந்து இது கிளாஸில் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த காக்காவோட முட்டையை வந்து மரத்துக்கடியில் குடியிருக்கிற அந்த நாகப்பாம்பு வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு போயிடுது, அதுங்களால குஞ்சு பொறிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அரண்மனையில் இருக்கிற அந்த முத்து மாலையை வந்து அந்த காக்கா திருடிட்டு வந்து அந்த புத்துக்குள்ளே போட்டுரும். இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் அந்த முத்து மாலையை தேடி வந்த வேலையாட்கள் வந்து அந்த புத்தை இடித்து அந்த பாம்பை கொன்று முத்து மாலையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கதை தான் இல்லையா? அதை சொல்லி முடித்த உடனேயே இதுவும் உண்மையாக நடந்த சம்பவங்க ஒரு பத்திரிக்கையில் நான் படித்தது. அப்போ ஒரு குழந்தை மட்டும் யோசிச்சுட்டே இருந்துச்சான். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம், என்னம்மா அப்படின்னு. பாம்பு கூட சாப்பாடு வந்து முட்டை தான், அதோட இது இயல்பான சாப்பாடு, அதுதான் நான் வந்து சயின்ஸ் கிளாஸில் படிச்சிருக்கேன். காக்கா வந்து அந்த காக்காவோட முட்டையை அது சாப்பிட்ருச்சுன்னு அது வருத்தப்பட்டதும் நியாயம்தான். ஆனால் அது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த காக்கா போய் ராணியோட முத்து மாலை எடுத்துட்டு வர்றப்போ கூட அது மாட்டிக்கிட்டு அடி வாங்கியிருக்கலாமே, அதுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் விட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து இந்த புத்துக்குள்ளே போட்டு அதை கொன்று அது வாழ்கிறத விட சிம்பிளாக அது அந்த பாம்பு இல்லாத ஒரு பக்கத்து மரத்தில் போய் அது கூடு கட்டியிருக்கலாமே, அங்கே போய் குஞ்சு பொறிச்சிருக்கலாமே முட்டை போட்டு அப்படின்னு கேட்டுச்சான். மேடம் அவ்வளோதான், டீச்சர் அவ்வளோதான், ஸ்டன் ஆகிட்டாங்களாமா. ஸோ திஸ் இஸ் என்ன சொல்கிறது, லேட்ரல் திங்கிங், அதாவது மாற்று சிந்தனை. கதை தான் வந்து அந்த குழந்தை கேட்குது, ஆனால் ஏன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணால் என்ன தப்பு? ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பிளான் பி இருக்குது. அதாவது வாழ்க்கையில் வந்து அது ஏதாவது ஒரு பிரச்சனையை நாளைக்கு எதிர்கொண்டால் கூட நான் ஏன் இந்த பிரச்சனையை இப்படி தான் பார்க்கணும், நான் வேறு மாதிரி பார்த்தா என்ன அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையை வந்து இந்த கதை கேட்குறது மூலமாக, அது கதை படிக்கிறது மூலமாக அது வந்து குழந்தைக்கு அந்த திறன் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ கதை சொன்னேன்ல, கதை கேட்குறது ஒன்று, கதை சொல்கிறது ஒன்று. ஸோ இப்போ நான் வந்து நிறைய கதைகள் சொல்கிறேன். இந்த கதைகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லலாம், அது வேறு. ஆனால் நான் என்ன விரும்புகிறேன், இன்னொரு விஷயம்னா, குழந்தைங்களையும் கதை சொல்ல வைக்கணும். அவங்களும் நரேட் பண்ணணும் ஸ்டோரி, அவங்களும் ஸ்டோரி டெல்லராக ஆகணும். ஸோ நான் வந்து என் பையன் வந்து சின்ன வயசுலலாம் பயங்கர 4 கதை சொல்லணும் அவன் தூங்கணுன்னா டெய்லி. அப்படிங்கிறப்ப நிறைய புத்தகங்கள் நான் வாங்குவேன். கோகுலம், சுட்டி விகடன், அப்புறம் மேஜிக் பாட்டுன்னு ஒரு ஆங்கில புத்தகம், அப்புறம் அந்த மாதிரிலாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் இருக்கிற கதைகளை நான் வந்து வாசித்து படித்து அவனுக்கு சொல்லுவேன். ஸோ அதில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கேன் போல இருக்கேன். எனக்கு நான் இப்போ தான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5-6 படங்கள் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். 5-6 படங்கள் மட்டும் இருக்கும். அதில் டயலாக்ஸோ இல்லை வேறு எழுத்துக்களோ எதுவுமே இருக்காது.
ஸோ அந்த மாதிரி கதைகளை வந்து எனக்கு பார்க்கும்போது அந்த ஐடியா எனக்கு வந்தது. இந்த படங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கதையோடு சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படக்கதையை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன். நான் வந்து பின்னாடி எப்பவும் மாதிரி கதை அந்த படக்கதையை விவரித்து நான் கதை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து அதை உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. இன்னொரு 2 ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய வாய்ஸை வந்து மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கதை சொல்லுங்கள். அப்போ ஒரு பாண்டிங் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும். ஏன்னா எல்லோரும் இப்போ புக்ஸ் வாங்குறதில்ல, புக்ஸை காட்டி கதை சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். 2வது, அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து குழந்தைங்கள கதை சொல்ல வைக்கிறது. ரொம்ப சிம்பிளான கதை தான். அந்த படங்களை பார்த்தாலே அதுங்களுக்கு தோணும். ஸோ அதுங்களுக்கு என்ன வேணால் தோணலாம். அது வந்து கேட்குறதுக்கு நமக்கு நல்ல ரசனையாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்லாமல் அந்த வீடியோவை காட்டி அந்த படங்களை காட்டி, நீ இந்த கதையை சொல்லுமா, நீ இந்த கதையை என்னன்னு நீ எனக்கு சொல்லுப்பா, எனக்கு இந்த கதை தெரியாது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்கக்கிட்ட காட்டுங்க. ஸோ அந்த குழந்தைங்க அந்த படங்களை பார்க்கும்போது அந்த க்ரியேட்டிவிட்டி, யோசிக்கிற திறன் அந்த மாதிரி எல்லாமே வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோவாக அந்த படக்கதையை நான் போடுறேன். சரிங்களா? இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பாண்ட் ஆகுறீங்க, உங்கள் குழந்தைங்களோட எப்படி நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்றதெல்லாம் வந்து கமெண்டில் வந்து ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் எல்லோரும் சேர்ந்து. சரியா? ஓகே. நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நல்ல ஒரு கதையோடு வரேன். கண்டிப்பாக நல்ல கதையோடு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது சாக் டிவி. அப்புறம் நான் உங்கள் அபிமான ஃப்ரெண்டு கதை சொல்லி விஜயா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.